ஹாய் காய்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டாடா கர்வ் ஈவியோட ஒரு குவிக் வாக் அரவுண்ட் வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட லுக்ஸ், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குது, அண்ட் தென் இன்டீரியர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஃப்ரண்ட் லுக்ஸை பார்த்துடலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் எல்இடி டிஆர்எல் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இண்டிகேட்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பிங் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹெட்லாம்ப்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அண்ட் தென் கீழே வந்து ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரண்ட் லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கூப்பே எஸ்யூவிக்கான ஒரு அழகான ஒரு லுக் ஒன்று இருக்குது. ஸோ நல்லா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. 200 mm கிட்ட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இன்னொரு இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா, இந்த டாட்டா லோகோ வந்து திஸ் எம்போஸ் லோகோக்குள்ளே தான் நமக்கான அந்த சார்ஜிங் போர்ட்டுமே இருக்குது. ஸோ திஸ் இஸ் 55 கிலோவாட் ஈவி. அண்ட் தென் இந்த ஈவியை பற்றி பேசும்போது 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒன்று 45 அண்ட் தென் 55 கிலோவாட் ஈவி. ஸோ அதில் சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நார்மல் வால் பாக்ஸ் சார்ஜிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் 8 hours கிட்ட வந்து 0 to 100 சார்ஜ் ஆகும். அண்ட் தென் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா 40 minutesல 10 to 80 சார்ஜிங் வந்து கொடுக்கும். அண்ட் தென் இதோட ஐஸ் வெர்ஷன்ஸ் பற்றியும் பேசலாம். ஸோ டாடா கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 வெர்ஷன்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 which I said was EV versions, and then 3 ஐஸ் வெர்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று டீசல் இன்ஜின், அண்ட் தென் 2 வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைடு வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக் சைட் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வீல் ஆர்ச் அண்ட் தென் வீல் பற்றியே பேசி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு 18 inch அலாய் வீல்ஸ். அண்ட் இதோட அலாய் டிசைனுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் தருது, ஒரு ப்ரீமியமான லுக்கும் தருது. அண்ட் தென் இந்த வீல் ஆர்ச், அதுக்கப்புறமா சைட் கிளாடிங்ஸ், இதில் எல்லாமே வந்து அந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர்ஸ் பற்றி பேசும்போது கண்டிப்பாக சொல்லி ஆகணும், 5 different கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் தே கால் இட் as சன்ரைஸ் கலர். அண்ட் தென் இது இல்லாமல் ஒரு பிரைட் ரெட் ஒன்று வருது, ஒரு போலா ஒயிட், அண்ட் தென் பிளாக்ல ஒரு கலர் வருது, தென் ஒரு கிரீனிஷ் டோன்ல ஒரு கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சைடில் அப்படியே வந்தீங்கன்னா ஏரோடைனாமிக்ஸ்க்காகவே வந்து ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் ஆக்சுவலி இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி பண்ணோம். ஸோ அந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து திஸ் இஸ் illuminated as well. இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயிலிங், இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி இந்த பிளாக் கலர் கிளாடிங்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து இந்த செக்மெண்ட்டை ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டாக வந்து கம்பீட் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட்டில் வைக்கிது. இந்த கார்லேயே வந்து சேவிங் த பெஸ்ட் ஃபார் த ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி பின்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் இண்டியன் மேட் எஸ்யூவி கூப்பே. ஸோ அந்த கூப்பே டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் தென் ட்வின் ஸ்பாய்லர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னாடி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே. எம்போஸ்டு டாட்டா லோகோ, அண்ட் தென் இங்கேயுமே வந்து ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து 6 ஏர்பேக்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து லெவல் 2 அடாஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 360 degree பார்க்கிங் சென்சார். ஸோ நீங்கள் இங்கெல்லாம் பார்க்கலாம், இங்கே வந்து அந்த சென்சார்ஸ், அண்ட் தென் ஃப்ரண்ட்லேயுமே சென்சார்ஸ் அண்ட் கேமராஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ஆஃப் த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனராமிக் சன்ரூஃபுமே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபாலோட் பை த அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா. ஓவரால் அவுட்டர் பார்க்கும்போது ஒரு நல்ல கூப்பே எஸ்யூவிக்கான சூப்பரான ஒரு லுக்கே இதில் இருக்குது. ஸோ இதை ரோட்டில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது வந்து நமக்கு இனிமேல் அதை வண்டி டிரைவ் பண்ண கொடுக்கும்போது தான் தெரியும். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்டீரியர் பற்றி பெருசாக சொல்லலை, பட் பேசிக்கான ஸ்டப்ஸ்லாம் மட்டும் நம்ம பார்த்துடலாம். எனக்கு இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவா இருக்குன்னா, திஸ் இஸ் பிளெண்ட் ஆஃப் நெக்ஸான் அண்ட் ஹேரியர். இந்த ஸ்டியரிங் வீல் அதெல்லாம் வந்து ஹேரியரோட ஸ்டியரிங் வீல் மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் தே ஹேவ் 12 inch என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஓவர் ஹியர், விச் இஸ் கம்ப்ளீட்லி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் த நெக்ஸான். ஸோ உங்களுக்கு அந்த மீட்டர்ஸ் இது எல்லாமே வந்து அந்த நெக்ஸானோட இது மாதிரி தான் இருக்கும். உள்ள என்னன்னா அந்த டெக்ஸ்சர்ஸ் வாட் தே யூஸ். ஸோ நீங்கள் இப்போ இந்த டோர்லலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து ஒரு 3 layer ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே தெரியும், இந்த டெக்ஸ்சர் வேற, இந்த டெக்ஸ்சர் வேற, அண்ட் தென் இந்த டோரில் இருக்கிற இந்த டெக்ஸ்சர் வேற. இந்த ஈவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கலாக ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ஸ் தான் யூ வில் கெட் இன் த இன்டீரியர். பட் ஐஸ் வெர்ஷன்ஸில் வந்து ஒரு ரெட் கலர் ஒன்று வருது ஃபார் போத் பெட்ரோல் அண்ட் டீசல். அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு டிரைவ் ரிவ்யூ கம்ப்ளீட்டாக போட போகிறோம். ஸோ அதில் வந்து இந்த டாடா கர்வோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் தென் ஐஸ் வெர்ஷனில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். திஸ் இஸ் த குவிக் வாக் அரவுண்ட் வீடியோ அபவுட் திஸ் டாடா கர்வ் கூப்பே எஸ்யூவி. Thanks to Tata Motors Gurudev.
ஸோ அவங்க தான் இந்த காரை வந்து இன்றைக்கி நமக்கு இது பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிரைவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.